Taste the Daily. வங்கக்கடலில் நேற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதன் அடிப்படையில் கடலோர மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் இன்று காலை முதலே சென்னையில் பெரும்பாலான இடங்களில் வானம் மேகமூட்டத்துடனே காணப்பட்டது. குளிர்ந்த காலநிலை நிலவி வந்த நிலையில் சுமார் 9 மணி முதல் 10 மணி அளவில் சென்னையில் பல்வேறு இடங்களில் லேசான மழை பெய்தது. சுமார் அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை பல்வேறு இடங்களில் பெய்த இந்த லேசான மழைக்கு சென்னையின் பிரதான சாலைகள் அனைத்துமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. அந்த அளவுக்கு மழைநீர் வடிவதற்கு போதிய அளவில் மழைநீர் வடிகால்வாய் முறையாக அமைக்காததால் இது போன்று சென்னையின் முக்கிய சாலைகள் வெள்ள நீரால் தத்தளிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்துமே மயிலாப்பூர் தொகுதிக்குட்பட்ட சாந்தோம், மயிலாப்பூர், மந்தவெளி போன்ற இடங்களில் தான் இது போன்ற மழைநீர் அதிக அளவில் குளம் போல் தேங்கி வாகன ஓட்டிகளும் சரி, நடந்து செல்லும் பாதசாரிகளும் சரி கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மயிலாப்பூர் பிவி சாமி சாலை, சிவசாமி சாலை, அதே போன்று சாந்தோம் நெடுஞ்சாலை போன்ற இடங்களில் எல்லாம் இது போன்று மழைநீர் அதிக அளவில் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். காலை 10 மணி முதல் 11 மணி அளவில் 1 மணி நேரம் கூட பெய்யாத இந்த மழைக்கு அதிக அளவில் இது போன்ற தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் கடுமையான இன்னலுக்கு ஆளாகி வருவதாக மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால் பாதாள சாக்கடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அடைப்பை முறையாக சரி செய்யவில்லை என்பது ஒரு புறம் குற்றச்சாட்டாக இருந்தாலும் கூட மழைநீர் வடிகால்வாய் அமைப்பதாக கடந்த 3 ஆண்டுகளாக திமுக அரசு சொல்லி வந்தாலும் இந்த பகுதிகளில் அமைக்கப்பட்ட வடிகால்வாய் என்பது முறையாக அமைக்காததால் மழைநீர் செல்வதற்கு போதிய இடவசதி இல்லாததால் இது போன்ற சாலைகளில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பொதுமக்கள் நடந்து செல்வதற்கு போதிய அளவில் நடைபாதை இல்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய நடைபாதைகள் தெரியாத அளவுக்கு மழைநீர் இது போன்று தேங்கி கிடப்பதால் நடந்து செல்வதற்கு மிகுந்த அச்சத்துடனேயே தினந்தோறும் பயணிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருப்பதாக சற்று முன் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் இந்த மழை மேலும் அதிகரித்தால் கடுமையான பாதிப்புகளை சென்னை மக்கள் சந்திக்க நேரிடுமோ என்ற அச்சத்தில் இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த ஆண்டுதான் அதிக அளவில் மழை பாதிப்பு ஏற்பட்டு சென்னை மாநகர் முழுவதுமே வெள்ளக்காடாக தத்தளித்த நிலையில் வடிகால்வாய் 90% அமைத்து முடித்து விட்டதாக தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியும் அறிவித்தும் கூட பல்வேறு இடங்களில் இது போன்று மழைநீர் சாலைகளில் குளம் போல் தேங்கி இருப்பதால் தொடர்ந்து இந்த ஆண்டும் வடகிழக்கு பருவமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் சென்னை மாநகர மக்கள் உறைந்து உள்ளனர். கண்ணதாசன். சென்னையில் வெறும் அரை மணி நேரம் பெய்த மழைக்கே பல்வேறு சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். நேராக டாக்டர் ஏகாம்பரப்பில் தெரு பகுதி 2ன்னு சொல்லுவோம், கார்னீஸ்வரர் பகோடா தெரு, அந்த இடத்துல தான் போய் நிற்கிது. ஃபுல் டோட்டல் தண்ணியும் அந்த குடிசை பகுதியில் போய் நின்றுடுது. இதில் தான் வெள்ளம் ஓவர் ஆகிடுது. அது அங்கே ஏறுற தண்ணி அப்படியே உள்ளே போயிடும் ஹவுசிங் போர்டுக்கு. சரிங்களா? இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏகாம்பரப்பில் தெருன்னு இருக்குது, அம்பேத்கர் பாலம் பக்கத்துலேயே. அந்த இடமும் வெள்ளமாயிடும். டோட்டலாகவே இங்கே பார்த்தீங்கன்னா மீனாம்பல்புரம், ருதர்புரம், சண்முகப்பிள்ளை தெரு, ஏகாம்பரப்பிள்ளை தெரு கொஞ்சம் மழை பெஞ்சாலும் ஒரு ½ அன் ஹவர் பெஞ்சாலுமே வெள்ளம் தான். இங்கே பாதிப்புனா மக்களுக்கு தானுங்க பாதிப்பு. அது கொசு ஒரு பக்கம் இருக்கட்டும், கொசு அது தெரிஞ்சக்காது தான். எல்லாமே அங்கே ஓலை குடிச்சிருக்கிறவங்க தான் துணி மணிலேருந்து அரிசிலேருந்து எல்லாமே கீழே தான் வச்சுருக்காங்க. ரேக்கில் எதுவும் வச்சுன்னு இல்லை. கீழேன்றதுனால தண்ணியில் ஒரு அரை மணி நேரத்தில் 2 அடி 3 அடி தண்ணி ஏறிடுது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தண்ணி இங்கே நிறையா வராது. அதுக்காக தான் இந்த திண்டு இந்த இதெல்லாம் கெட்டியிருக்கணும். அப்படி இருந்தால் உள்ளே இன்னும் வரதான் செய்யுது. கிளியர் பண்ணணும். வடிகால் வாயெல்லாம் போட்டாங்களா இல்லையா? போட்டாங்க, ஒழுங்காக கரெக்டாக போடலை. ஆனால் நிறையா தேங்குது. அதனால் இதான் எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது. எவ்வளோ நேரம் பெஞ்ச மழை இது? 1 மணி நேரம் தான். அதுக்கே இவ்வளோ தண்ணி நிற்குது. ஆமாம். என்ன பாதிப்பு இருக்குங்க? தண்ணி நிறையா வருது. கடையில் பொருள்லாம் நிறைய சேதம் ஆகுது. அதனால் எங்களுக்கு நார்மலாக இல்லை, ரொம்ப அஃபெக்ட் ஆகுது.